80s அண்ட் 90s பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் அட்மையர் பண்ண ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. 80s அண்ட் 90s பேரண்ட்ஸுக்கு ஃபிக்ஸட் ரோல் இருந்துச்சு. ஃபாதர் வேர்ஸ் ப்ரொவைடர், மதர்ஸ் வேர் கேரிங் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவாலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. லேர்ன் அண்ட் ஒபே, டோன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அம்மா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு போகணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு அம்மா தன்னோட கேரியரையும் பார்த்துக்கிறாங்க, தன்னோட ஃபிட்னஸையும் பார்த்துக்கிறாங்க, தன்னோட குடும்பத்தையுமே பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அப்பா பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாங்க, ஆஃபீஸையும் பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களோட படிப்பையுமே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி இந்த ஜென்ரேஷனில் இருக்குது. அதாவது நம்மளோட அப்பா ஒரு காஃபி கப்பை கூட எடுத்து வச்சதை பார்க்காத ஒரு பிள்ளை தன்னோட பிள்ளைய காஃபி கப்பை கழுவி வையே அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறோம். அதாவது நாம் கற்றுக்காத, நம்ம அப்பா கூட செய்யாத ஒரு விஷயத்த, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம். அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதை செய்ய வைக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கீப் குட் ஒர்க்ஸ். தேங்க்யூ.